இப்போ எபிரேய ஆசிரியர் பழைய ஏற்பாட்டின் சட்டதிட்டங்களை அல்லது அந்த சடங்கு முறைகளை ஆண்டவர் காண்பித்த ஒரு மாதிரி, அது ஒரு நிழல் மட்டுமே என்கிறதாக விளக்கப்படுத்தியிருந்தார். அதை குறித்து இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியர் என்று கூறியிருந்தார். இங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த ஆசரிப்பு கூடாரம் என்கிறது அதுல பிரிவுகள் இருந்ததுல பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. மனிதன் அங்கே பிரவேசிக்க முடியாது. எப்படி பிரதான ஆசிரியன் மட்டுமே வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசிக்க முடியுமோ, அதுவும் ரத்தத்தோடு பிரவேசிக்க முடியுமோ, அதை போல இயேசு கிறிஸ்து நமக்காக அங்கே பிரதான ஆசிரியராக பிரவேசித்திருக்கிறார். அதன் வழியாக மட்டுமே நாம் அங்கே பிரவேசிக்க முடியும் என்கிறதை புரிய வைப்பதற்காகத்தான் அன்றைக்கு ஒரு அடையாளமாக அல்லது ஒரு மாதிரியாக அந்த ஆசரிப்பு கூடாரம் கொடுக்கப்பட்டது என்கிறதை குறித்து சொல்லுகிறார். அப்படியே சொல்லிவிட்டு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் பாருங்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. நியாயப்பிரமாணமானது என்னதான்? வரப்போகிற நன்மைகளின் பொருள் அல்ல, அது நிழலாக மாத்திரம் இருக்கிறபடியால் இனிமேல் வரப்போகிற ஒன்றுக்கான நிழலாக மாத்திரமே நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்கிறதை ஏற்கனவே நிரூபித்து விட்டுதான் இங்கே சொல்லுகிறார். அப்படி அது வெறும் நிழலாக இருக்கிறபடியால் அது பொருள் அல்ல, அது உண்மை அல்ல, மாறாக அது நிழலாக மாத்திரம் இருக்கிறபடியால் அந்த நிழல் சார்ந்த அந்த சடங்கு சார்ந்த ஒரு பலி செலுத்துகிற காரியங்கள் இவைகள் எதை செய்தாலும், அங்கே குறிப்பிட்டிருக்கிற எதை செய்தாலும் அது வெறும் நிழல் மட்டும்தான். ஆகவே அந்த அடிப்படையில செலுத்தப்படுகிற பலவிதமான பலிகள் இருக்கிறது அல்லவா? வருஷந்தோறும் இடைவிடாமல் பலவித பலிகள் செலுத்தப்படுகிறது, பண்டிகைகள் ஆசரிக்கப்படுகிறது. அப்போ அந்த பலிகளினாலே பலி செலுத்த வருகிறவர்களை அது பூரணப்படுத்தாது, அது அவர்களை பூரணப்படுத்தாது. தற்கால சந்தோஷத்தை கொடுத்து அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அனுப்பிவிடும். மறுபடியும் அவர்கள் பாவம் செய்துவிட்டு மறுபடியும் பலி செலுத்த வருவார்கள், மறுபடியும் பாவம் செய்துவிட்டு மறுபடியும் பலி செலுத்த வருவார்கள். இது ஒரு தொடர்கதையாக இருக்கும். காரணம், அவர்கள் செலுத்தின எந்த பலியும் அவர்களை பூரணப்படுத்தவில்லை. காரணம், அது ஒரு நிழல் மட்டுமே. பூரணப்படுத்துமானால் அந்த பலி அன்றைக்கு அவர்களை பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்போ ஒருவேளை அதுதான் உண்மை, அது நிழல் அல்ல, அதுதான் நிஜம் என்று சொல்லி நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் இதை யாருக்கு சொல்லுகிறார்? அன்றைக்கு இருந்த எபிரேய யூத மக்களுக்கு சொல்லுகிறார். அப்போ அது நிழல் தான், அந்த நிழல் அல்ல, அதுதான் பொருள் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், அல்லது அது அந்த அன்றைக்கு செய்கிற அந்த ஆராதனை ஒரு மனிதனை பூரணப்படுத்தும் என்று சொன்னால், ஒரு தரம் பலி செலுத்தி விட்டாய், ஒரு வருடத்துல ஒரு தரம் பலி செலுத்தி விட்டாய். அப்படி பலி செலுத்தப்பட்ட போது என்னது? அப்படி சுத்தமாக்கப்பட்ட பின்பு அந்த பலியினாலே சுத்தமாக்கப்பட்டாய், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அப்படியானால் உன்னுடைய மனசாட்சி என்ன? என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, இனி என்னது பலி செலுத்த வேண்டியதில்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும் தானே? ஆனால் அப்படி நடப்பதில்லை. ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருக்க வேண்டும். ஒருவேளை உண்மையிலே அந்த அன்றைக்கு செலுத்தப்பட்டு வந்த பலிகள் ஒரு மனிதனை பூரணப்படுத்தும் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன அந்த மனசாட்சி? இனி என்னிடத்திலே பாவம் இல்லை, என்னுடைய பாவத்திற்கான ஒட்டுமொத்த கிரயம் செலுத்தப்பட்டு முடிந்து விட்டது என்கின்ற அந்த அடிப்படையிலே அவர்கள் அடுத்து என்னது தைரியமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட மனசாட்சி அவர்களுக்கு இல்லாததனால்தான் இன்னும் என்னிடத்திலே பாவம் இருக்கிறது, ஆகவே மறுபடியும் ஒரு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் வருகிறார்கள். அந்த பலி நிறுத்தப்படவில்லை, தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் பலி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணமே, அந்த பலிகள் ஒரு மனிதனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்தவில்லை. அந்த பலி செலுத்தினாலே மனிதனுக்குள்ளாக என்ன இருக்கிறது? இன்னும் பாவம் இருக்கிறது, ஆகவே இன்னும் பலி செலுத்த வேண்டும். அப்படி அது அந்த பலி அது நிழலாக இருக்கிறது, ஆகவே தான் அது மனிதனை பூரணப்படுத்தவில்லை. அப்படி பூரணப்படுத்தாதது வெறும் நிழல் தான். ஒருவேளை அது உண்மையாக இருந்தால், அது பூரணப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்திருந்தால்
அது தொடர் கதையாக இருக்க வேண்டிய அந்த பலி செலுத்துகின்ற முறை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இராது என்கிறதாக இங்க சொல்லுங்க. அப்போ அப்படி நிறுத்தப்படாதபடியால் அது தொடர் கதையாக இருக்கிறபடியால் ஒரு முறை பலி செலுத்தி விட்டு முடிந்தது என்று இராதபடி தொடர்ந்து மறுபடியும் பலி செலுத்தக்கூடிய சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கு. அப்ப பாவங்கள் இருக்கிறது, இன்னும் பாவம் இருக்கிறது. அப்ப அந்த பலி என்னை இந்த பாவத்திலிருந்து முழுமையாக சுத்திகரிக்கவில்லை, மறுபடியும் என்னிடத்திலே பாவம் இருக்கிறது, ஆகவே இந்த ஆண்டு மறுபடியும் பலி செலுத்த வேண்டியிருக்கிறது என்று சொல்லி வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாக இருக்கிறது. இப்போ அந்த நியாயப்பிரமாணமானது நிழல், அது ஒரு மனிதனை பூரணப்படுத்தாது. மட்டுமல்ல, காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஒரு காளை அல்லது வெள்ளாட்டுக்கடா இவைகளை தான் நியாயப்பிரமாணத்திலே பலியிடும்படியாக சொன்னார், பாவ நிவாரண பலியாக. அப்போ ஆனால் இவைகளுடைய ரத்தம், காளையுடைய ரத்தம் ஒரு மனிதனுடைய என்னது பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அப்போ ஒரு மனிதன் செய்த பாவம் ஒரு காளையுடைய ரத்தத்தை துடைத்தறியத்தக்க விதமாகத்தான் இருக்குமா? இல்லையே. காளை, மனிதனை விட காளையுடைய ரத்தம் உயர்ந்தது என்கிறது போல ஆகிவிடுகிறது அல்லவா? அப்போ அல்ல, அது ஒரு நிழல். அப்போ ஆகவே உண்மையான ஒரு பலி தேவைப்படுகிறது. மனிதனுடைய பாவத்துக்கு ஈடாக அல்லது அதை காட்டிலும் மேலான ஒரு பலியாக செலுத்தத்தக்க ஒரு உயர்ந்த பலி அங்கே தேவைப்படுகிறது. அதை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இப்போ இது சங்கீதம் புஸ்தகத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட, இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு பகுதி. சங்கீதம் 40 6, 7, 8 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்து, சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்போ இங்கே ஆண்டவருக்கு என்னது பலி செலுத்துவது அது விருப்பம் அல்ல. காரணம் அவருக்கு தெரியும், இதனால் ஒரு மனிதன் பூரணப்பட போவது கிடையாது. அப்ப ஆனாலும் பலி கொடுக்கப்பட்டது எதற்காக? அவன் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இது நிமித்தம் அந்த பலிதான் உண்மை என்று அந்த பலியை ஒரு பொருளாக நினைக்க கூடாது. இதன் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்பதாக ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு உண்மையான பலி ஒன்று வரப்போகிறது என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காகத்தான் இது கொடுத்தாரே தவிர பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை என்கிறதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்து சொல்லப்பட்டது, அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது இயேசு கிறிஸ்து இங்கே பூமிக்கு வருவதற்கு முன்பதாக சொன்னது போல இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான். இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே பூமிக்கு வரும்போது என்ன சொல்லி வர்றாருன்னா, என்னை குறித்து புஸ்தக சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது, அதை நிறைவேற்றும்படியாக நான் இதோ வருகிறேன் என்கிறதாக சொல்வதை போல அங்கே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கான். அதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் இங்கே எடுத்து பயன்படுத்துகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம், ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது எப்படி வருகிறாராம்? பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்னார். அவ யார் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அது இயேசு கிறிஸ்து சொன்னதாக தான் அங்கே சொல்லுகிறார், ஒரு தீர்க்க தரிசனமாக. இயேசு கிறிஸ்து இதை பூமிக்கு வரும்போது அப்படி சொல்லி கொண்டு வந்ததை போல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பலியை நீர் விரும்பவில்லை, காணிக்கையை நீர் விரும்பவில்லை,
சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு புஸ்தக சுருளில் என்ன எழுதியிருக்கிறது, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்போ எது பிரியமானது அல்ல என்று சொல்லுகிறார்? பலி, நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட பலி பிரியமானது அல்ல. ஆனால் உம்முடைய சித்தம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது, உமக்கு பிரியமானது என்று சொல்லி கொண்டிருக்கிறது. சித்தம் என்றால் விருப்பம். உமக்கு விருப்பமான ஒன்றை செய்ய வருகிறேன். அது என்ன? அது அந்த பலி அல்ல, அதை காட்டிலும் மேலான ஒரு பலி. அந்த பலி செலுத்தும்படியாக நானே வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுத இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்ன எழுதியிருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்த பலி நியாயப்பிரமாணத்தில் உள்ளது ஆண்டவர் விரும்புகின்ற ஒன்று அல்ல. அதற்கு பதிலாக உண்மையாக விரும்புகிறது எது? தன்னுடைய குமாரனுடைய பலி. அது அதுதான் என்னது? ஒரு மனிதனை பூரணப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இங்க இரண்டாவது முதலாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இங்க இரண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, பலியை, காணிக்கைகளை, தகன பலிகளை, சர்வாங்க தகன பலிகளை நீர் விரும்பவில்லை, இது ஒரு முதல் பகுதி. இரண்டாவது, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். அது இயேசு கிறிஸ்துவை பலியாக்கக்கூடிய ஒன்று. நியாயப்பிரமாணத்தின்படியாக பலி ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பலி, அது முதலாவது. இரண்டாவது, தன்னையே பலியாக கொடுக்க வருகிற இயேசு. அப்போ இது இரண்டாவது. அப்போ இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதை நீக்கி போடுகிறார். இரண்டாவது எது? இயேசு உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். அப்போ தன்னை பலியாக கொடுக்க வருகிறார் அல்லவா? இதை நிறைவேற்றுவதற்காக முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இரண்டாவது என்பது இயேசு கிறிஸ்துவின் பலி. முதலாவது என்பது நியாயப்பிரமாணத்தின்படியாக மிருகங்களுடைய பலி. அப்ப அந்த மிருகங்களுடைய பலியை நீக்கி போடுவதற்காக இயேசு கிறிஸ்து இங்கே பலியாக இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து என்கின்ற பலி நிறைவேறுவதன் மூலமாகவே உண்மையாக மனிதர்கள் பூரணப்படுத்தப்படுவார்கள் என்கிறதற்காக முதலாவதை, அந்த மிருகங்களுடைய பலியை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். காரணம், உண்மையான பொருள் இங்கே வந்து விட்டது. மனிதனை பூரணப்படுத்தக்கூடிய பலி உண்மையிலே வந்து விட்டது. இனி என்னது? அதற்கு அதை ஒரு மாதிரியாக காண்பிக்கக்கூடிய, அதை ஒரு நிழல் போல காண்பிக்கக்கூடிய மற்ற விலங்குகளினோட பலிகள் தேவையில்லை. காரணம், அந்த பலி செலுத்துவதனால் மனிதன் பூரணப்பட போவதில்லை. அது ஒரு அடையாளம் மட்டுமே என்கிறதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே பூமிக்கு வரும்போது என்ன சொல்லிக் கொண்டு வருகிறார்? உம்முடைய புஸ்தக சுருளில் என்ன குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? உமக்கு பிரியமானதை செய்ய இதோ வருகிறேன். அப்போ உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து எதை செய்தார்? தன்னை பலியாக கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுக்க வேண்டும் என்கிறது தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லுகிறார். அதே வேளையிலே உமக்கு பிரியம் அல்ல என்று சொல்லி எதை சொல்லுகிறார்? மிருகங்களுடைய பலி, நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகள், அது உமக்கு பிரியம் அல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் பழைய ஏற்பாட்டிலே படிக்கும் போது ஆண்டவர் தான் அந்த பலிகளை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த பலிகளை அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், அது உமக்கு பிரியமானது அல்ல என்று சொல்லி. அப்படியானால் அது எதற்காக கொடுக்கப்பட்டது? அது இது ஒரு மாதிரி, ஒரு அடையாளம், மக்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக ஒரு டெம்பரரியாக கொடுக்கப்பட்ட ஒன்று. அது ஒரு நிழல் என்கிறதை தான் இங்கே பேராசிரியர் திரும்ப திரும்ப சொல்ல வருகிறார். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். அன்றைக்கு ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்கள்? நாள்தோறும் ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாள்தோறும் அந்த முதலாம் பகுதியிலே, கூடாரத்தில் 2 பகுதி என்று சொன்னீங்களா, பரிசுத்த ஸ்தலம் என்கின்ற பகுதியிலே நாள்தோறும் குத்துவிளக்கு ஏற்றுவதும், குத்துவிளக்கை அணையாமல் பார்த்துக் கொள்வதும், அப்பத்தை சமூகத்தப்பங்களை வைப்பதுமாக அது ஒரு ஆராதனைக்கு அடையாளம். ஆராதனை செய்கிறவர்களாகவும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகள். இப்போ அந்த பலிகளை குறித்து இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடாத பலிகள். இப்ப பழைய ஏற்பாட்டு பலி என்னது? பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பலி அல்ல.
அது பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பலிக்கான ஒரு மாதிரி. அப்போ பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே விதமான பலிகளை திரும்ப திரும்ப செலுத்துகிறவனாக இருப்பான். அவன் வாழ்நாள் முழுக்க இதை செய்து கொண்டே இருப்பான். காரணம் ஏன்? அது ஒரு காலம் அந்த பலி எனது நிற்கப் போவதில்லை. காரணம், ஒரு முறை பலி செலுத்தினால் அவனுடைய ஒரு மனிதன் செய்த பாவம் முழுமையாக அது இல்லாமல் போகிறதில்லை. அந்த பாவத்துக்கான தண்டனை இல்லாமல் போக போவதில்லை. அது ஒரு டெம்பரரி. ஆகவே மறுபடியும் ஒரு பலி, மறுபடியும் அந்த பலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாகவும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத அந்த பலியை, ஒரே விதமான பலிகளை திரும்ப திரும்ப அல்லது அநேக தரம் செலுத்துகிறவனாகவும் நிற்கிறவனாக இருப்பான். அவன் பலி செலுத்தி கொண்டு நிற்கிறவனாக இருப்பான். அவனுடைய வேலை என்னது? நிற்கிறது. காரணம், அடுத்த பலி வரும், பலி செலுத்த வேண்டும். அவனுக்கு என்னது? அவனுடைய வேலை முடியவில்லை. காரணம், ஒரு வேலை முடிந்தால்தான் அவனால் உட்கார முடியும். அவன் சாகிற வரைக்கும் நிற்க வேண்டியது. அந்த பூமியில் உள்ள ஆசாரியர்கள் அவன் என்னது? அதாவது அவனுக்கு அவன் வீட்டிலே இருக்கவே மாட்டான், தூங்கவே மாட்டான், அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த வேலை நிமித்தம், அந்த ஆசாரிய பொறுப்பு என்கிற அடிப்படையில அவன் பலி செலுத்தி அவனுக்கு அந்த பணி முடிவடையக்கூடிய ஒன்று அல்ல. அவன் வாழ்நாள் முழுவதும் ஆனாலும் அந்த பணி முடிவடையாது. அவன் போன பிறகு அவனுடைய அடுத்த வாரிசுகள் வந்து அதே பணி, அந்த பலி செலுத்துகிற பணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே அவன் பணி முடித்து உட்காருகின்ற என்கின்ற அந்த ஒரு காரியம் அவனுக்கு கிடையாது. பலி செலுத்துகிற பணி அந்த தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அநேக தரம் பலி செலுத்துகிறவனாய் நிற்பான் என்று சொன்னால் அவனுடைய பணி முடியவில்லை. பணி முடிந்தால்தான் உட்கார முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அடுத்து ஒப்படுகிறார். இவரோ, இயேசு கிறிஸ்துவோ, பாவங்களை ஒரே பலியாக செலுத்தி, பாவங்களுக்காக, ஒட்டுமொத்த மனிதர்களுக்காகவும் பாவத்திற்காக ஒரே தரம் தன்னையே பலியாக செலுத்தி. இப்போ இயேசு கிறிஸ்து செலுத்தினது மிருகத்துடைய பலி அல்ல. இந்த ஒட்டுமொத்த மனிதர்களையும் படைத்த கடவுளே மனிதனாக வந்து பலியாகிறார். இப்ப அந்த ரத்தம் வெளியேறப்பெற்றது. எவ்வளவு மனிதர்கள் வேண்டுமான் செய்த பாவத்துக்கும் உரிய ஒரு பிராயச்சித்தமான ஒரு பலியாக இருக்கிறது. ஆகையால் ஒரே தரம் பலியை செலுத்தி அப்போ அந்த பலி செலுத்துவது நிமித்தமாக எல்லாருடைய பாவங்களும் மன்னிப்பதற்கு ஏதுவான ஒரு பலியாக அது அமைந்தது. ஆகவே அடுத்தும் என்னது? மன்னிக்க கூடாத அளவிற்கு மறுபடியும் ஒரு பலி தேவையில்லை என்கின்ற அளவிற்கு அந்த பலி போதுமானதாக இருக்கிறது. அப்போ ஆகையால் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரத்தில் உட்கார்ந்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது அவர் உட்கார்ந்து தேவனுடைய வலது பரத்திலே உட்கார்ந்தார். அதாவது அவருடைய வேலை முடிந்தது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லுவார், நான் வந்த வேலை முடிந்தது என்பதாக. சரி, இயேசு கிறிஸ்துடைய வேலை, அதாவது பலி செலுத்துகிற வேலை முடிந்தது. இங்கே பூமிக்குரிய ஆசாரியர்கள் அவர்கள் ஒரு காலம் முடிக்க மாட்டார்கள். ஆகவே தான் அங்கே நிற்கிறார்கள். நிற்கிறது என்கின்ற வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால் அவர்களுடைய பணி முடிவடையவில்லை, முடிவடையாது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது இவரோ ஒரு பலிதான் செலுத்தினார், ஒரே ஒரு பலிதான் செலுத்தினார். அந்த ஆசாரியர்கள் பல பல பலிகளை செலுத்துகிறார்கள். அந்த எத்தனை பலிகள் செலுத்தினாலும் அவர்களுடைய பணி முடிவடைவதில்லை. அந்த பலி செலுத்துகிற பணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் அதை அவர்கள் எத்தனை பலி செலுத்தினாலும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பலி செலுத்தினாலும் அது மனிதர்களுடைய பாவத்திற்கு ஒரு பகரம் அல்லது ஈடு ஆகாது. ஆகவே ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு பலிதான் செலுத்தினார். இந்த உலகத்திலே பிறக்க போகிற ஒட்டுமொத்த மக்களுக்கு செய்த எல்லா பாவங்களையும் குவித்து வைத்தாலும் அந்த பாவத்தையும் மிஞ்சி இவருடைய பலி அந்த பாவத்துக்கு எல்லாம் ஈடாக அவருடைய பலி போதுமானதாக இருக்கிறது. காரணம், அவர் பாவம் என்று சொல்லுகிற ஒரு துளி அளவு கூட காணாத அல்லது பாராத ஒரு சுத்தமான ஒரு அந்த அளவுக்கு எல்லையற்ற ஒரு பரிசுத்தமானவராக இருக்கிறார். அந்த அளவிற்கு ஒரு பரிசுத்தருடைய ரத்தம் என்கிறது அந்த ஒரு பலியே போதுமானது. ஆகவே ஒரு பலிதான் செலுத்தினார். செலுத்திவிட்டு என்னது? உட்கார்ந்தார், வேலை முடிந்து. இங்கு பூமியில் உள்ள ஆசாரியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது யூதர்களுக்கு எளிதாக புரியும். ஆகவே தான் இந்த மொழியின் நடையை அவர் பயன்படுத்துகிறார். காரணம், யூதர்கள் பார்க்கிறார்கள் ஆசாரியன் என்னது உட்கார்வதில்லை. காரணம், பலி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பலி செலுத்தினால் பாவம் பூர்ணமாக எல்லாம் நிவர்த்தியாகினது என்று சொன்னால் அடுத்த முறை ஏன் பலி செலுத்த வேண்டும் என்கின்ற கேள்வியை தான் இங்கே எபிரேய ஆசிரியர் போடுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் ஒரு பலிதான் செலுத்தினார். அதோடு அவருடைய வேலை முடிந்தது. பாவங்கள் முழுவதுமாக
பரிகரிக்கப்பட்டது அல்லது ஈடாக்கப்பட்டது அந்த பலி நிமித்தம். அப்போ இவரோ பாவங்களுக்கு அந்த ஆசாரியன் பலி செலுத்தி கொண்டு தொடர்ந்து நிற்கிறவனாக இருக்கிறான். இவரோ பாவங்களுக்காக ஒரே ஒரு பலியை தான் செலுத்தினார். ஆனால் அதோடு கூட என்றென்றைக்குமாக தேவனுடைய வலது பரத்தில் உட்கார்ந்தார். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப இனி அவர் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்? அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்துல தன்னுடைய சத்துருக்களை அவருக்கு பாதபடியாக்கி போடும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார் என்கிற கேள்விக்கான பதில் தான் இது. இயேசு கிறிஸ்து ஏன் உட்கார்ந்தார்? இவர் ஒரே பலிதான் செலுத்தினார். அந்த ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள், பரிசுத்தமாகும்படி அழைக்கப்படுகிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறவர்களை குறிக்கும். அப்ப பரிசுத்தமாக்கப்படும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, சுவிசேஷத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை அவர்கள் தான் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். அந்த பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை இயேசு கிறிஸ்து ஒரு பலிதான் செலுத்தினார். ஆனால் அது தன்னையே பலியாக கொடுத்ததினால், தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தையே சிந்தினதினால் அது எல்லாரையும் அந்த ஒரு பலியை அந்த ஒரு பலியினாலே எல்லாரும் பூரணப்படத்தக்கவதாக மாற்றிவிட்டார். அப்போ ஆகையால் தான் அவர் உட்கார்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். இதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏற்கனவே சாட்சி சொல்லுகிறார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை இங்கே மேற்கோள் காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். என்ன, இதே காரியத்தை தான் இதற்கு முன்பதாகவும் இதே எபிரேயர் ஆசிரியர் பயன்படுத்தி இருப்பார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட இதற்கு முன்பதாக எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புதிய உடன்படிக்கை. அப்ப இங்கேயும் அதைத்தான் சொல்லுது. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்திலே அந்த நாம் ஏற்கனவே படித்த எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே புதிய உடன்படிக்கை என்கின்ற அந்த பகுதியை போக்கஸ் பண்ணி எழுதியிருப்பார். இந்த இடத்திலே அதனுடைய அடுத்த பகுதி, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்கிறதை போக்கஸ் பண்ணி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ காரணம், அவர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் இன்னும் நினைக்கப்பட முடியாது. காரணம், அதற்கான கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பலி அதை மனிதனை அவரை விசுவாசிப்பவர்களை பூரணப்படுத்தினதனால் அவர்கள் அந்த பாவங்கள் அக்கிரமங்கள் இனி நினைக்கவே படுவதில்லை. இதுதான் பரிசுத்த ஆவியினால் முன்பே சொல்லப்பட்டதாக இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால், இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நினைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படி மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியதில்லையே. அப்போ இனிமே மறுபடியும் என்னது, போய் ஆசாரியர்கிட்ட போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. யாருக்கு எழுதுகிறார்? யூதர்களுக்கு எழுதுகிறார். காரணம், யூதர்கள் தான் திரும்பி அந்த சில கள்ள போதவர்கள் அல்லது சில தவறான போதனைகளை கேட்டு குழப்ப மனதில் இருக்கிறார்கள் அல்லவா? நாம் மறுபடியும் யூத மதத்துக்கு போவோம் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார்கள் அல்லவா? அங்கே போய் மறுபடியும் பண்டிகை கொண்டாடுவோம், பலி செலுத்துவோம் என்று சொல்லி இவர், காரணம் அவர்கள் குழம்பி போய் விட்டார்கள். ஒருவேளை நாம் இங்கே இருந்தால் ஒருவேளை நரகத்துக்கு போய் விடுவோமோ, நாம் மறுபடியும் பலி செலுத்த வேண்டுமோ என்கின்ற அடிப்படையிலே சிலர் குழப்பி வைத்திருந்தார்கள். இன்னும் நாம் ஏதாவது செய்ய வேண்டுமோ என்று சொல்லி. ஆகவேதான் எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துடைய பலி பூரணப்படுத்தி விட்டது. அவர் ஒரு பலிதான் செலுத்தினார். அந்த பலி ஒரு பலியை பூரணப்படுத்தி விட்டது. அவர் உட்கார்ந்து விட்டார். அப்போ ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைக்கவே மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மன்னிக்கப்பட்டது உண்டானால் மறுபடியும் எதற்கு பலி செலுத்த வேண்டும்? அப்ப இவர்கள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ எங்கிருந்து இவர் மேற்கோள் காட்டுகிறார்? பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். காரணம், இது யூதர்களுக்கு எழுதுகிறார். யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறதா என்று சொல்லி அப்படியாக நம்பட்டும் என்று சொல்லி. சரி, ஆகையால் சகோதரரே, நாங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும்
துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையான சரீரத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். இங்கே 2 காரியங்களை எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். ஒன்று, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை செய்திருக்கிறார். ஒன்று, இயேசு கிறிஸ்து என்கின்ற திரை வழியாக, இயேசு கிறிஸ்துவை திரையாக காணப்பட்டு நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அதாவது அன்னைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இங்கிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இடையே ஒரு திரை இருக்கும். அந்த திரையை தாண்டி அங்கே போக முடியாது, சட்டம் தடுக்கும். இங்கே இயேசு கிறிஸ்து அந்த திரையாக நின்று, இங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது பிதா இருக்கிறார், அந்த பரலோகம். அப்போ அங்க இயேசு கிறிஸ்துவ ஒரு திரையாக இருந்து இயேசு கிறிஸ்துவ வழியாக அங்கு அந்த இடத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்துவ ஒரு திரையாக இருந்து அந்த திரை வழியாக இயேசு கிறிஸ்துவ வழி, அவர் திரையாக அந்த வழியாக ஒரு புதிய மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். மார்க்கம், வழி. அது இந்த மார்க்கத்துக்கு பேர் என்ன? புதிய மார்க்கம், ஜீவனுள்ள மார்க்கம். இது இந்த கிறிஸ்தவர்கள் பலர் சொல்வதுண்டு, இது கிறிஸ்தவ மதம் அல்ல, மார்க்கம் என்று சொல்லி. அவர்கள் இந்த வசனத்தை அறிந்து சொல்லுகிறார்களோ அறியாமல் சொல்லுகிறார்களோ தெரியாது. ஆனால் வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இது புதிய மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி, பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி, புதிய வழி. புதிய வழி, ஜீவனுள்ள வழி. காரணமே இயேசு கிறிஸ்து தான் அந்த வழி. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் போகும்போது இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். நாம் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்போம். அப்போ இயேசு கிறிஸ்துவ திரையாக, இயேசு கிறிஸ்து வழியாக நாம் அந்த ஒரு புதிய வழி, ஜீவனுள்ள வழியாக, அந்த மார்க்கத்தினூடாக நாம் எங்கே போகிறோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும். இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். எனது தேவனுடைய வீட்டில் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் இயேசு கிறிஸ்து திரையாக மட்டும் நின்று நமக்கு அந்த பக்கம் கடத்தி விடுகிறவராக இல்லை, மாறாக அவரே அங்கு பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். இப்போ பிரதான ஆசாரியர் என்னது? அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அவரே உட்கார்ந்து இருக்கிறபடியா அவர் நமக்கு வழியாக மட்டுமல்ல, அவர் அங்கே கூட இருக்கிறார். அப்போ அங்கேயே போய் நிற்கும் போது எனக்கு துணையாக யாரும் இல்லை. ஐயோ, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே என்னது? வருஷத்துக்கு ஒரு முறைதான் மகா பிரதான ஆசாரியனே போக முடியும். மீறி யாராகலும் போனால் அவர்களுக்கு சாவுதான். பயந்து தான் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் போனாலே பயந்து தான் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த பரலோகத்திலே ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் தான் நம்மை கூட்டிக் கொண்டே போகிறார். அப்போ நமக்காக பேசுவதற்கு அங்கே ஆள் இருக்கிறது. அப்போ ஆக நமக்கு ஒன்று ஆகாது, அங்கே பிரவேசிக்கக்கூடிய ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் இங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதியும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கி இருக்கிறபடினாலும் உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தம் சென்று தான் அந்த மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே தைரியம் உண்டாயிருக்கிறது. மட்டுமல்ல, அவர் தேவனுடைய வீட்டின் அதிகாரியாக இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியரும் இருக்கிறார். ஆகையால் துர்மனசாட்சி நீங்க, உங்களுடைய மனசாட்சி என்ன செய்ய வேண்டியதில்லை. ஐயோ, நான் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டுமா? நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வந்து விட்டேன், ஆனாலே நான் என்னுடைய பாவம் ஒரு முழுசாக மன்னிக்கப்பட்டதா தெரியவில்லையே, நான் போய் அந்த காரியத்தை கூட செய்து விட்டு வருகிறேன். இவர்கள் இந்த பாஸ்டர் ஒரு சடங்கு சொல்லுகிறார், இதை செய்தால் பாவம் மன்னிக்கப்படும், ஆக இந்த பாஸ்டர் செய்கிறதை சொல்லுகிறேன். இந்த பாஸ்டர் 24 மணி நேரம் உப்பு போட்டு முழங்கால நிக்க சொல்லுகிறார், அதை கூட நான் செய்து விட்டு வருகிறேன், அப்பொழுதுதான் அந்த வழி கிடைக்கும் என்று சொல்லி ஒரு பயம் இருக்கிறது அல்லவா? ஐயோ, என் பாவம் மன்னிக்கப்படவில்லை போல, ஆகவே நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், நான் இன்னும் ஒரு பலி செலுத்த வேண்டும். இது ஒரு துர்மனசாட்சி. இந்த துர்மனசாட்சி நீங்க வேண்டும். காரணம், அவர் அந்த வழியை ஏற்படுத்தி விட்டார். அவரே பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆகவே அங்க நமக்கு என்ன இருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனிடத்திலே சேருவதற்கான வழி இருக்கிறது. அப்படி இருக்க நம் மனம் என்ன செய்ய வேண்டியதில்லை, துர்மனசாட்சியோடு இருக்க வேண்டியதில்லை. அந்த துர்மனசாட்சி நீங்கட்டும். நீங்க அந்த துர்மனசாட்சி எப்படி ஏற்படுகிறது? யாராகிலும் வந்து குழப்புவதனால், போதகர்கள் என்ற பெயர்ல வந்து குழப்புவதனால் தான் ஏற்படுது. இங்கே இருந்த யூதர்களுக்கு யார் வந்து குழப்பினது? யாரோ வந்து குழப்பி இருக்கிறார். ஆகவேதான் பின்பு ஒரு முறை சொல்வார், பலவித அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் என்பதாக. இது எபிரேய புத்தகத்திலேயே 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், பலவிதமான அந்நிய போதனைகளா அலைப்புண்டு தெரியாதிருங்கள். அப்ப பலவித போதனைகள் கேட்கும் போது பலர் பலவிதமாக பேசுவார்கள்.
அது கேட்கும்போது அது லாஜிக் மாதிரி தான் இருக்குது. அந்த வேதத்திலே உள்ளது போல தோன்றும், ஆனால் வேதத்திலே உள்ளதா இருக்காது. அப்போ பல போதனைகள் கேட்கக்கூடாது. எது நமக்கு வேதாகமத்தின் வழியாக ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரோ அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே எபிரேயர் அதைத்தான் சொல்லுகிறார். இவ்வளவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எல்லாம் அவர் ஒரு பலிதான் சொல்லுகிறார். அந்த ஒரு பலியினாலே எல்லா பாவங்களையும் மன்னித்து நிவர்த்தியாக்கி விட்டார். பரிசுத்த ஸ்தலத்துக்கான வழியையும் திறந்து விட்டார். அப்படி இருக்க மறுபடியும் உங்களுக்குள்ள ஒரு துர்மனசாட்சி, ஐயோ என்னுடைய பாவம் ஒருவேளை மன்னிக்கப்பட்டிருக்காதோ, நான் எதாகலும் செய்ய வேண்டுமோ, நான் இன்னும் எதாகலும் செய்ய வேண்டுமோ என்று சொல்லி ஒரு துர்மனசாட்சி இருக்கிறதுனால் நீங்கள் ஏதோ செய்ய வேண்டும், கிரியைகள் செய்ய வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், இதை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால் அது அங்கு உங்களுக்குள்ளாக துர்மனசாட்சி இருக்கிறது. அந்த துர்மனசாட்சி நீங்கட்டும். நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவுள். உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த எல்லாமே கழுவப்படட்டும். அந்த துர்மனசாட்சி எல்லாம் இரத்தத்தால் கழுவப்படட்டும் என்பது கழுவப்பட்டு, எதனால் விசுவாசத்தின் பூரணம். நீங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் அதிலே விசுவாசத்திலே அதிலே விசுவாசித்து அதன் மேல் பூரண நிச்சயமுடையவர்களாக மாறுங்கள். யார் என்ன சொன்னாலும் குழம்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் சொன்னது யார்? கடவுள் சொல்லி இருக்கிறார். பலியாக வந்தது யார்? இயேசு கிறிஸ்துடைய பலி. அந்த பலியை நாம் என்னது அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. அந்த பலி எவ்வளவு பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு பலி. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறது, அதற்கு சரி பண்ண வேண்டும் என்றால் நான் எதாகலும் ஒண்ணு செஞ்சு நான் எல்லாத்தையும் சரிப்படுத்தி விடுவேன், ஆண்டவருடைய பலி போதுமானதாக இல்லை என்கிறதாக எண்ணக்கூடாது. இன்றைக்கு பலர் பல விதங்கள்ல முட்டி போட்டு அங்கு இங்கு உருளுகிறார்கள், ஓடுகிறார்கள், பலவித காரியங்களை செய்கிறார்கள். ஏன் அப்படி செய்தால்தான் நான் செய்ததுக்கு ஒரு பரிகாரம் அல்லது எனக்கு ஏதோ நன்மை கிடைக்கும் என்கிற ஒரு மூட நம்பிக்கை. அப்படிப்பட்ட காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது. விசுவாச உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும் என்பதாக இங்கே சொல்லுங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள். இப்ப நம்முடைய நம்பிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடுகிறதுலே அது தயங்கக்கூடாது. என்ன நினைப்பா அப்படி என்ன அறிக்கையிடுதல உறுதியாக இருக்க கடவுள். அசைவில்லாமல், அதுல எந்த அசைவும் வரக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை அசைவில்லாமல் உறுதியாக அறிக்கையிட கடவும். அந்த உறுதியாக இருக்க கடவும். அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக. அப்போ இல்லை என்றால் நான் ஏதாகலும் போய் செய்ய போகிறேன், நான் மறுபடியும் போய் பலி செலுத்தி என்னுடைய பாவத்துக்கான ஒரு வழியை ஒரு பிராயச்சித்தம் செய்ய போகிறேன், நான் ஏதோ ஒன்றை ஒரு நேர்ச்சை செய்து ஒரு பரிகாரம் செய்ய போகிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவரை அந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்பவில்லை என்றார். என்ன வாக்குத்தத்தம்? நான் இங்கே கூட படித்தோம் அல்லவா? அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இப்படி நினைப்பதில்லை என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் தன்னையே பலியாக கொடுத்தார் அல்லவா? அதை நான் நம்பவில்லை என்று அர்த்தம். அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கட்டும். வாக்கு தத்தமானவர் உண்மையுள்ளவர். நமக்கு பொய்யான ஒருத்தர் வாக்கு தத்தம் பண்ணவில்லை. இங்க இன்றைக்கு இருக்கிற கள்ளப்போதர்கள் பலர் பொய் வருஷந்தோறும் தீர்க்க தரிசனம் என்கின்ற பெயரிலே சொல்வார்கள். அவர்கள் சொல்லுகிறது ஒன்றும் நடக்காது. 10 சொன்னால் ஒன்று ஏதாவது எப்போது நடக்கும். அதே போல பொய்யான ஒருத்தர் அல்ல வாக்குத்தத்தம் பண்ணினது. நமக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், அது நினைக்கப்படுவதில்லை என்று வாக்கு பண்ணது யார்? உண்மையுள்ளவர். ஆகவே வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவரையால் உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள். குழம்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். அவர் அதற்காக ஒரு பலி செலுத்தினார். அந்த ஒரு பலியே போதும். ஆகவே அவர் மேல் விசுவாசத்திலே அந்த உறுதியாக இருங்கள். நீங்கள் போய் நான் எதாகலும் செய்து எதாகலும் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிட்ட அந்த முட்டாள்தனத்திலிருந்து திரும்புவார்கள். அதெல்லாம் நிழலானது. அந்த நிழல் முடிந்து விட்டது. இப்போ உண்மையான பொருளே வந்து விட்டது. மறுபடியும் போய் நிழலுக்கு போய் அதை செலுத்தினால்தான் எனக்கு ஒரு விமோசனம் என்று சொல்லி மூட நம்பிக்கையிலே கிடக்காதீர்கள் என்கிறதாக இங்கே எபிரேயர் சொல்லுது.